பெருமாள் பாயல் டூக்கு என்ன உங்களுக்கு பிளஸிங்ஸ் வச்சுருக்காரு? இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு என்னெல்லாம் சிறப்பு பிளஸிங்ஸ் இருக்குது? ஃபைனான்ஷியல் அபண்டன்ஸ், திருமணம், எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம்ப்பா. அவர் அவ்வளோ கொடுக்க ரெடியாக இருக்கப்பா. சூரிய நாராயணரே வந்துட்டாருப்பா உங்களுக்கு. ஃபைல் ஒன் சூஸ் பண்ண செல்லங்களுக்கு சூரிய நாராயணரே வந்துட்டார். ஃபைல் டூக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அப்படி எடுக்கிறாங்க. ஃபைல் டூ சூஸ் பண்ண மக்களே, உங்களுக்கு அப்பாவை எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ அப்படி கூப்பிடுங்க. ஓகேவா? அனந்தா, அச்சுதா, கோவிந்தா, கிருஷ்ணா, முகுந்தா எப்படி கூப்பிட்டா, எனக்கு ஐ லவ் யூ டேடி சொன்னால் பிடிக்கும். அப்படி தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி கூப்பிட தோணுதோ கூப்பிடுங்க. கமெண்டில் பதிவிடுங்க. ஓகே, ஒரு சின்ன லைக் கொடுங்க. ஹைப் ஒன்று பண்ணிவிட்டு வாங்க செல்லங்களே. இந்த பைல் டூ ரீடிங் பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்க்குறவங்க ஒரு நல்ல ஒரு ஹை பிரிஸ்டஸ் எனர்ஜி, ஒரு ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப தெளிவு, ரொம்ப மற்றவங்களை கைட் பண்ணக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பீங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட அங்கே உங்களோட ரோல் வந்து பெருசாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்தாலும் உங்களோட ரோல் பெருசு. நீங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நுணுக்கமாக கவனிப்பீங்க. உங்களோட இன்ட்யூஷன் பவர்லாம் இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வந்து நீங்கள் கொஞ்ச நாளாக ரொம்ப டிப்ரெஷனில் தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்க. சில விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ரொம்ப நாளாக அதுக்கான ஒரு விஷயங்கள் பண்ணுறீங்க. பட் எதுவும் நடக்கலை. எமோஷ்னல் லாக்கில் இருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து இந்த நீர் ராசிக்காரங்க, விருச்சிகம், மீனம், இந்த 3 ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம். கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம். உங்களுக்கு வந்து லவ் லைஃப் மட்டும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகள் போடலாம், புதிய ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணுறது கூட உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகுது. பெருமாளோட அட்வைஸ் உங்களுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களோட அந்த இன்ட்யூட்டிவ் பவரை ரைஸ் பண்ணுங்கள். மெடிடேஷனை வந்து டர்ன் பண்ணுங்கள். உங்களோட அந்த ட்ரூ டிசையர், நீங்கள் என்ன பர்பஸ்க்காக இங்கே வந்தீங்க, ஆனால் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எமோஷ்னல் லாக் ஆகி உக்காந்துட்ருக்கீங்க. ஒரு ட்ரூ லவ் வேணும்னு சொல்லி இதுக்கு இப்போது இந்த ரீடிங் பார்க்குறவங்க, இப்போ இருக்கிற இப்போ சொல்லிகிட்ருக்கேன்ல, இந்த பர்சன் வந்து பாஸ்ட் லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அது திருமண வாழ்க்கையாக கூட இருக்கலாம். ஏன்னா உங்களோட ஏஜ் குரூப் அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரேக்கு. ஒரு சிலர் லவ்வர், நீங்கள் வந்து பிலோ 30 இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட அந்த வாழ்க்கை வந்து பிரேக்கில் தான் இருக்குது. லவ் லைஃப் பிரேக்கு. ஓகேவா? இப்போ ஒரு நியூ லைஃப், உங்களுக்கான ஒரு ட்ரூ லவ் உங்களை நோக்கி வரும். ஆனால் நீங்கள் சோக கீதம் பாடிட்டுருக்கீங்க. நீங்கள் கேட்குறதே இதுதான், எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும் பெருமாளே அப்படின்னு கேட்குறீங்களா? கொடுக்குறேன். ஆனால் நீ வந்து வேலை என்ன, நீ பண்ணிகிட்ருக்க வேலை என்னன்னு. உனக்கு நியூ லைஃப் வேணும்னா ஃபஸ்ட்டு நீ உன்னோட சோல் பர்பஸ் என்ன, அந்த சோலோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பாரு அப்படிங்கிறாரு. டிஸ்கவர் யுவர் செல்ஃப், யுவர் சோல் ட்ரூத் டிசையர். உன் சோலுக்கு என்ன முக்கியமாக என்ன தேவையோ, என்ன ஒரு உண்மைத்தன்மை வேணுமோ அதை வந்து கண்டுபிடி. இப்போ வந்து உங்களோட இப்போ எதுவும் அவசரப்பட்டு எந்த ஒரு ஜிஜான்டிக் முடிவுகள்லாம் பண்ணாதன்றாரு. ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை ஆக்ஷனில். ஏன்னா உங்களோட அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் அலைண்டாக இல்லை. உங்களோட இன்ட்யூட்டிவ் பவரை அலைன் பண்ண சொல்கிறாங்க. உங்ககிட்ட இருக்க நீ என்ன ஒரு விஷயம் உனக்கு கிடைச்சதோ அந்த விஷயம், அந்த ஞானத்துக்கு நன்றி சொல்லுங்கள். அதை வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்க சொல்கிறாரு. உங்ககிட்ட இருக்க ஞானத்தின் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை. என்னெல்லாம் நீ பெற்றுக்கொண்டாயோ அதில் உனக்கு இப்போ ரைட்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு திருப்தியே இல்லை, நம்பிக்கையும் இல்லை. எனக்கு எதுவுமே நடக்கலை, என்கிட்ட எதுவுமே இல்லை. உனக்கு அவ்வளோ ஞானத்தை கொடுக்குறாங்க, ஆனால் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதுக்கு நன்றி உணர்வும் இல்லை, அந்த இதுக்கு வந்து அதை ரியலைஸ் பண்ணவும் இல்லை. ஓகே,
உங்களை வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க, தனிமைப்படுத்துக்கிறீங்க, இறைவன் கொடுக்குற அந்த இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை கவனிக்க மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க, மெடிடேட் பண்ணுங்கள், உங்களோட இன்ட்யூட்டிவ் பவரை ரைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்களோட சக்கரங்கள் பிளாக்கேஜ், சக்தி நிலைகள் சொல்லுவாங்க. அந்த சக்தி நிலைகளில் பிளாக் இருந்துன்னா கண்டிப்பாக இது மாதிரி எஃபெக்ட் ஆகும். அதனால் இதை சரி பண்ணிக்கோங்க. இது இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் வந்து யாராவது நல்லா பண்ணுறவங்க இருந்தாலும் போய் பண்ணுங்கள். இல்லைனா டிவைன் பாத்தில் உங்களுக்கு இந்த சர்வீஸ் அவைலபிள். ஓகேவா? ஒரு பர்சனல் ரீடிங் கன்சல்டேஷன் வந்துட்டா அந்த மாதிரி பர்சனல் ரீடிங் கன்சல்டேஷன் வந்த பிறகு தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பேன். நான் எடுத்த உடனே வந்து இந்தாங்க இந்த சக்கரத்துக்கு இது பண்ணிக்கோங்க, இந்த பிரச்சனைக்கு இதை பண்ணிக்கோங்க அப்படிலாம் கொடுக்கறது கிடையாது. உங்களோட பிரச்சனை என்ன, நீங்கள் எதனால் இந்த பாதிப்புகள் உள்ளாயிருக்கீங்க, இது எல்லாமே சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அங்கே ஏதாவது இருக்குதா, உங்களோட மனம் என்ன பண்ணிகிட்ருக்குது, உங்கள் மனதையும் நான் இது பண்ணுவேன். எல்லாத்துக்குமான ட்ரீட்மெண்ட்டாக தான் நான் கொடுப்பேனே தவிர ஏன்னா வெளியில் இருக்கிற விஷயங்கள் வேறு. நம்மக்கிட்ட வராங்க நம்ம பிள்ளைங்கன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல ரூட் ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது அங்கே கட் பண்ணணும். அந்த இடத்த சரி பண்ணாமல் வந்த அவுட்புட்டில் வந்து பிரச்சனையை மட்டும் சரி பண்ணி கொடுத்தா திரும்ப தான் ப்ராப்ளம் வரும். திரும்பவும் போவீங்க, உங்களோட சூழ்நிலையில் மாட்டுவீங்க. இங்கே என்கிட்ட எல்லாத்தையும் இது தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப போய் உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பை ஃபேஸ் பண்ணும்போது பயப்படுவீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் பெரிய பூதாகரமான ஒரு விஷயம், உங்களோட சூழ்நிலை தான் உங்களுக்கு வந்து பெரிய விஷயங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் வரும். அதை பார்த்து பயப்படுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு எதனால் இந்த பிரச்சனை, அந்த ரூட் எங்கே வருது அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி லைஃப் கோச்சிங் கிளாஸில் இவங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுவேன். அதனால கன்சல்டேஷன் வாங்க, பர்சனல் ரீடிங் கன்சல்டேஷன் வந்தீங்கன்னா இதை சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு யாராவது தெரியும்னாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சர்வீஸ் எடுத்துக்கோங்க. ரைட்னா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா கொடுக்குறாங்க, குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் 21 அமாவாசை தினம் அன்னைக்கு வந்து சிறப்பு பிரார்த்தனைகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணணும், உங்களோட ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ், கர்மா கிளன்சிங், பிளாக் மேஜிக் அதோட அந்த இதில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டே உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டே. இன்றைக்கி வந்து பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி பிளாக்கேஜஸ் கட்டுகள் உடையும். ஓகேவா? ஸோ ஹீலிங் ட்ரீட்மெண்ட், யாருக்காவது ஹில்னஸ் இருக்குது, உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அன்றைக்கி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அன்றைக்கி வந்து தீட்சை வகுப்புகள் இருக்குது, லைஃப் கோச்சிங் கிளாஸ் அவைலபிள் தீட்சை அன்றைக்கி இருக்குது. ஓகேவா? முன்பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சிறப்பு செய்தி என்னென்னா, அதாவது இது நியூ மூன் டே சொல்லுவாங்க இல்லையா, அமாவாசை தினத்தை, இதுக்கப்புறமா வந்து 3ஆம் பிறை வரும். அந்த டேவும் சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி நியூ மூன் டேயில் பண்ணிக்க முடியாதவங்க 3ஆம் பிறை அன்றைக்கும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த 2 நாள் உங்களுக்கு அவைலபிள், 21, 23 இந்த 2 தினங்கள். ஓகேவா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டேட்டில் வந்து நீங்கள் ஒரு தான தர்மங்கள் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல அபரிவிதமான பலனை கொடுக்கும். நியூ மூன் டே அன்றைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. நம்மளோட ட்ரஸ்ட் மூலமாக நிறைய பேருக்கு நம்ம வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஃபுட் டொனேஷன், அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக, இந்த ஆதரவற்ற அந்த குழந்தைகள், அந்த முதியவர் பெற்றோருக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டொனேஷன் வந்து அவங்களுக்கு அன்றைக்கி கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, உங்களுக்காக உங்கள் ஃபேமிலிக்காகவும் அன்றைக்கி ப்ரேயர் நடத்தப்படும். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஃபுட் டொனேஷனுக்கு நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இதுக்கும் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் அந்த ஃபுட் டொனேஷன் டீட்டெயில் அனுப்பி நீங்கள் வந்து அந்த ப்ரேயரில் கலந்துக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஒரு சிலர் நீங்கள் வந்து உங்களோட பார்ட்னர் கூட இல்லைனா ஒரு ஜாபில் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறீங்க, ஒரு புதிய விஷயத்துக்காக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸை கொடுக்கும். இது ஒரு சிலருக்கு. இப்போது இதுக்கு முன்னாடி இந்த ஹை பிரிஸ்டஸ் எனர்ஜி சொன்னோம் இல்லையா, உங்களோட இந்த எனர்ஜியில் இந்த லேகிங் இருக்குது. உங்களுக்கு வந்து வைஸ் கேன்சலர், நீங்கள் உங்கள் பிரச்சனையை சரண்டர் பண்ணணும். அதை சொல்ல மறந்துட்டேன். உங்கள் பிரச்சனையை வந்து சரண்டர் பண்ணணும் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கிட்ட. ஓகேவா? இப்போ வந்து உங்களை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே எடுக்கக்கூடிய ஒரே பவர் இவங்க தான். நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் இப்போ உங்களுக்கு சித்திக்குமான்னு கேட்டால் எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ எதுவும் பண்ணிடாதீங்க. இது இன்னும் ஒரு சிலருக்கு வந்து
இப்போ திடீர்னு வந்து ஒரு பணவரவு, ஒரு தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு லாங் டேர்ம் பிளானிங்கில் இருக்கீங்க. ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி போட்டு அதில் வந்து ரொம்ப எல்லாமே நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்க. செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. என் சைடு என்னோடய வேலையை முடிச்சிட்டேன், என்னோடய ஜாபை நான் முடிச்சிட்டேன், ரிசல்ட்டு நீ கொடு, இறைவன்கிட்ட கேட்குறது. எல்லாம் நான் வந்து எனக்கு இந்த விஷயம் எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகணும், சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் ஸ்டெப் பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து அங்கேருந்து எனக்கு அவுட்புட் வேணும், அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கீங்க, கண்டிப்பாக வரும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னாலும் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அபேண்டன்ஸ், செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், ரொம்ப அந்த சக்ஸஸ். அது என்னென்னா உங்களோட அந்த இதுவை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். நான் வந்து சக்ஸஸ் ஆகிட்டேன், நான் வந்து இதில் அச்சீவ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரௌடாக உங்களை ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து அந்த சக்ஸஸை ஃபீல் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? கண்டிப்பாக அது கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருங்க. பேஷண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பி பேஷண்ட் ஆஸ் யுவர் டிசைட் வாட்ஸ் நெக்ஸ்ட்டு. உங்களோட அந்த நீங்கள் டிசைட் பண்ண விஷயம் உங்கள் கையில் வந்து சேர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ரிலேஷன்ஷிப்பு, மணி இன்கம்மு, ஒரே நேரத்தில் பல வேலைகளில் இன்வால்வ் ஆகிறது, இந்த மாதிரிலாம் சில செல்லங்கள் பண்ணுறீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, மல்டிபிள் ஜாப் பண்ணுறீங்க. கொஞ்சம் பேலன்ஸ் கொண்டு வாங்க. ஒரே நேரத்தில் மல்டிபிள் டாஸ்க் பண்ணாதீங்க. ஒரு நேரத்தில் ஒரு வேலை இல்லை 2 வேலை, அதில் மட்டும் கவனம் வைங்க. அப்போது உங்களோட அந்த வேலைகளை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, ஜக்லிங் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா நிறைய ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து நீங்கள் வந்து எதையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் இது பண்ணுறீங்க. அது மாதிரி உங்களோட மணி ரிலேட்டடான விஷயத்தில் கூட அந்த மாதிரி லேகிங் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இதை வந்து பேலன்ஸ் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. எம்பரஸ் வந்திருக்காங்க, மேஜிஷியன். எஸ், சூப்பர். யாரெல்லாம் உங்களோட ட்ரீம் லைஃப் இப்படி இருக்கணும், நான் இந்த மாதிரி வாழணும், இப்படி என்னோடய இதெல்லாம் நான் வந்து வாழ்ந்து காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஆக்ஷன் எடுக்கக்கூடிய டைம் இதுன்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக அந்த பிளஸ்ஸிங்கை நான் தரேன், நீ ஆக்ஷன் எடு, நான் கண்டிப்பாக தரேன். உனக்கான ஒரு நல்ல ஃபேமிலி வேணும் அப்படின்னு நினைக்கிறியா? அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ப்ரெக்னன்சிக்காக ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு அது வந்து நீங்கள் உங்களோட விருப்பம், கேர்ள் சைல்டு வேணும், பாய் சைல்டு வேணும்னு கேட்குது. அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த விஷயத்த அதுக்கான அந்த பிராப்தம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை செய்யுங்க. உங்களோட ட்ரீமுக்கு ஒரு புத்துயிர் கொடுங்க. நீங்கள் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா தான் அதுக்கு புத்துயிர் பெற முடியும். அதனால் சொல்கிறார். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் இந்த காலகட்டம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகக்கூடிய நேரம். அது வந்து பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலிக்காக இருந்தாலும் சரி, ஓகேவா? ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒன்று வாங்கணும், செய்யணும், எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நேரம் இது. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. செல்லங்களே, நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர் நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோயின் மாதிரி நீங்கள் நினைக்கிற விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணால் எதுவுமே நடக்காது, நீங்கள் வந்து விரும்புகிறது எதுவுமே உங்கள்கிட்ட கிடைக்காது, இந்த மாதிரி விரக்தி மனப்பான்மையெல்லாம் நிறைய வச்சுருந்துருக்கீங்க. பட் இப்போ வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் தான் ஒரு பெரிய, உங்கள் கையில் அந்த பவர் வந்துருச்சு, பஞ்சபூத சக்தி. ஓகேவா? ஸோ இந்த சோக கீதம்லாம் பாடாதீங்க. நீங்கள் என்ன வேணும், வரம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஆக்ஷன் எடுங்க. அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், பிலீவ் பண்ணுங்கள். நம்பிக்கை தான் அங்கே இருக்கணும். நீங்கள் வந்து என்ன நம்பிக்கையோடு அதை செஞ்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஓகேவா? அதுதான் சொல்கிறாரு. சில பேர் வந்து உங்களோட சுற்றி நடக்கிற சில ட்ராமாஸில் மாட்டிகிட்ருக்கீங்க. அது ஒரு ஃபேமிலி ட்ராமாஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு போலியாக இருக்காங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நாட் ரியல். உங்கள்கிட்ட ஃபேக்காக நடிக்கிறாங்க, ஃபேக்காக ஆக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கெலாம் ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட நிம்மதி போயிடும், உங்களோட டைம் வேஸ்ட் ஆகும்.
மணி எனர்ஜி கூட வேஸ்ட் ஆகலாம் மேபி. உங்களோட வேலை இழக்க நேரிடும், அதுவும் சொல்லிட்டேன். ஜாபில் ஏதாவது இந்த மாதிரிலாம் ட்ராமா போயிட்டுருக்கு, அங்கே வந்து நீங்கள் மூமெண்ட்டே கொடுக்காது. நல்ல பிள்ளை மாதிரி அப்படியா அப்படியா அவ்வளோதான். பண்ணுறியான்னு கேட்டால் நான் பண்ணுறேன், நிற்கிறியான்னு கேட்டால் நிற்கிறேன், உட்காரியான்னு கேட்டால் உட்காடுறேன், தட்ஸ் இட். அந்த ட்ராமாவில் நீங்கள் ஒரு கேரக்டர், ஓகேவா? உங்களை என்னவோ கவுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. கான்ஃப்ளிக்ட் வித் அதர்ஸ் காஸ்டு பை அப்போசிங் ஒப்பீனியன். அதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சேம் ஒப்பீனியன் இருக்காது. அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும், நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கணுன்ற அந்த இது இருக்கும். இது சில பேருக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி வந்து சரிப்பா நீ தான் இப்போ பெரிய ஆள், நீயாவே பெரிய ஆளாக இருந்துக்கோ அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே இறங்கி போகிற மாதிரி இறங்கி போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன இப்படி பேசுகிற வாய் இப்படி பேசி பார்க்குறேங்க, இப்படி இப்போ எப்பவும் சுடுற மாதிரி தோசையை சுடாதீங்க, கொஞ்சம் திருப்பி போடுங்க, சுச்சுவேஷன் மாறுதா இல்லையா பாருங்கள். குரு சொல்கிறேன்ல, நான் சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் அந்த கரெக்டாக நுணுக்கமாக கவனித்து அதில் மாற்றி பாருங்கள், அந்த சுச்சுவேஷனை மாறுதா இல்லையான்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. எஸ், வாக் அவே ஃப்ரம் த ட்ராமா அன்லெஸ் த சிச்சுவேஷன்ஸ் ரியலி ஒர்த் யுவர் டைம். கண்டிப்பாக அந்த விஷயம், அந்த சுச்சுவேஷன் உங்களை அழுத்திடும், உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணும். தென் சென்ட் அப் யுவர் செல்ஃப், ஸ்டாண்ட் அப் யுவர் செல்ஃப். வெரி ஆம்பிட்டியஸ் பீப்புள். நீங்கள் வந்து உங்களோட ஓன் இதில் நில்லுங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு குறிக்கோளோட லட்சியத்தோட உங்களோட வேலையில் கவனத்தை வைங்க. நான் இந்த வேலையை சாதிப்பேன், இதை நான் வந்து சக்ஸஸ் பண்ணுவேன், நான் இந்த உறவை வந்து நல்லா இது பண்ணுவேன், கட்டி காப்பேன், என்னால் முடியும் அப்படி சொல்லிட்டு உங்களோட கோலில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் வைங்க. அதை வந்து நீங்கள் அதை நோக்கி பயணிங்க, அதில் வந்து கவனமாக இருங்க, ஸ்டாண்டப்பாக இருங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சில பேருக்கு உங்களோட குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவியோட ஒற்றுமை வந்து ஸ்ட்ராங்காக போகுது. நீங்கள் அதையும் கேட்குறீங்க. உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. பேஷனேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, அந்த வேலையில் கவனம் வைங்க. கண்டிப்பாக அதில் சக்ஸஸை கொடுக்க போகிறாரு. ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அது உங்களுக்கு லைஃப் லாங் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபைனான்ஸ் இதை வந்து கொடுக்கும். இப்போ சில பேர் வந்து ஒரு படிப்போ வேலையோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது லாங் டைம் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். சரியா? அந்த ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. சாய்ராம், உங்கள் ப்ரேயர் கேட்கப்பட்டது. எஸ் செல்லங்களே, பைல் 1 சூஸ் பண்ணவங்க சில பேர் பைல் 2வும் பார்க்குறீங்க போல். கண்டிப்பாக அப்ராட் ஜாபு, ஓகேவா? பெரிய ஒரு லட்சியம், அந்த குறிக்கோள். அப்புறம் அது மட்டும் இல்லை, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது உங்களுக்கு. உங்களோட இந்த மணி பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் ஆகுது. ஓகேவா? நீங்கள் என்ன வேணும்னு நினச்சி அவர்கிட்ட ப்ரேயர் வச்சிங்களோ, எனக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய அளவில் ஒரு ஜாப் வேணும், நான் வந்து அந்த இடத்துல ஒரு சிங்கம் மாதிரி உட்காரணும், பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டியில், இல்லைனா நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் பர்சன் ஆகணும், ஏதோ ஒன்று பெரிய லட்சியம் வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக அதில் பெரிய லெவலில் ஒரு அபேண்டன்ஸ் கிடைக்க போகுது. எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான சைன் கொடுப்பாரு. நான் சொல்கிற மாதிரி சில லேகிங்கில் இருந்தீங்கன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் இது. உங்களோட பழைய ஓல்டு பேக்கேஜை பின்னாடியே வச்சுன்னு இருக்காதீங்க, அதை தூக்கி போடுங்க. அதை எப்படி ஹீல் பண்ணிக்கணுமோ அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அதுக்கான இதெல்லாம் வந்து பைல் 1லேயே சொன்னேன், கொஞ்சம் அந்த ஹீலிங் மெத்தட் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் புரிதல் வேணும், புதுசாக வர்றவங்க நினைக்கிறீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் பழைய பதிவுகள் எல்லாமே நான் வச்சுருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும், இன்னும் ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், புக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நீங்கள் வந்து சென்னையில் மட்டும், தமிழ்நாடு சென்னைக்கு மட்டும் கிடையாது, ஒரு வேர்ல்டில் எங்கே வேணாலும் இருங்க, எப்போ வேணாலும் கம்யூனிகேட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா நான் வந்து டியூட்டி ஹவர்ஸில் நான் பார்ப்பேன். ஓகேவா? எல்லா நேரமும் ஃபோனை கையில் வச்சுட்டு இருக்க முடியாது இல்லை செல்லங்களே, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஒரு சிலர் சும்மா ஃபோன் அடிக்கிறீங்க, அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறது ஆப்ஷன் அதில் கிடையாது. ஓகேவா? ஃபோனை எனி டைம் எடுக்க முடியாது. வாட்ஸ்அப்னால் நீங்கள் எப்போ வேணாலும் மெசேஜ் கொடுத்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட முடியும். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. பெருமாளோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும் நல்ல நன்மைகளையும் செல்வ செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் தருகிறது. அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஓகே, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவர் வந்து
இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அற்புதமான இந்த ப்ரிடிக்ஷன் எடுக்க வச்சு உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறாரு. ஹேமாவா ஆஸ் அ குருவாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. தட்ஸ் இட், அவ்வளோதான். நான்ங்கிற ஒன்றே எதுவும் இல்லை, எல்லாமே அவருக்குள்ளே தான். நீங்கள் நான் எல்லாம் அவருக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஞானத்தை கொடுத்து இந்த பிள்ளைங்களுக்கு இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறது, அப்போது எல்லாமே அவர் தானே. ஓகே, நல்லதே நடக்கும், நம்புங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப கம்மியாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லை, நம்புங்க, நல்லதே நடக்கும். உங்களோட ட்ரஸ்ட்டு ஏன் அன்பிலீவ் ஆகுதுங்கிறதுக்கான ரீசன்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் சில நேரத்தில் கார்டில் வரும்போதே சொல்கிறேன். அந்த விஷயத்துலேருந்து வெளில வாங்க. அதை எப்படி செஞ்சுக்கணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ குருச்சரணம்.